ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா? கொஞ்சம் ஃபோன் சரியில்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் என்னால் வீடியோ போட முடியல ஓகேங்களா. இப்போது நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணலாம் சரிங்களா. இது நார்மல் ப்ளவுஸ் தான், இதுக்கு லைனிங் கொடுத்து தைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது உள்ளே வந்து குத்துன்றதுக்காக இதுக்கு லைனிங் கொடுத்து தைக்கிறாங்க. இது நார்மலாகவும் போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம ப்ளவுஸ் கட்டிங்க்கு போயிடலாம் சரிங்களா. இங்கே பாருங்கள், இது கட்டிங் சைடு, இது ஒரு ஃபோல்டிங், ரெண்டு லைனிங், ரெண்டு கரபாகம் ஓகேங்களா. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லீவ் மார்க் பண்ணணும். முதல்ல 1.5 மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோடைய லென்த்து ஓகேங்களா. ஸ்லீவோடைய லென்த்துனா கை உயரம் சரிங்களா. 5.5 மார்க் பண்ணிடணும். 5.5 மார்க் பண்ணிவிட்டு இந்த 5ல் வந்து மிடில் மார்க் பண்ணோம் 2.5 ஓகேங்களா. இது 5.5ன்றதுனால நம்ம -3 பண்ணிக்கலாம் சரிங்களா. -2.5 பண்ணுறோம் சரிங்களா. 5.5ல் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது 3ல் மார்க் பண்ணுறோம். நம்ம -2.5 பண்ணிக்கிறோம். நார்மலாக நம்ம வந்து 6 அந்த மாதிரிலாம் 6, 7, 8, 9, 10 எந்த அளவு வச்சாலும் அதில் -3 தான் பண்ணுவோம். -3 பண்ணுவோம். இது 2.5 பண்ணிக்கிறோம் சரிங்களா. இப்போ வந்து இங்கே இந்த டபுள் ஃபோல்டிங் வருது பாருங்கள், இந்த டபுள் ஃபோல்டிங் வருது பாருங்கள், அந்த இடத்துல வந்து 1.5 மார்க் பண்ணணும் சரிங்களா. இப்படி 1.5 மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா. இந்த -2.5 வச்சோம் பாருங்கள், அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லீவோடைய அப் ரவுண்டுங்க சரிங்களா. சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்லீவ் வந்து டவுன் ரவுண்டு இங்கே வரும், அப் ரவுண்டு இங்கே வரும் சரிங்களா. அக்குலாண்டு வரும், ஸ்லீவ் ஜாயிண்ட் வருது இல்லைங்களா, அங்கே வரும் ஆமாண்ட சரிங்களா. இப்போது ஸ்லீவோடைய அப் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13.5 வருது, 6.75 சரிங்களா. 7 வந்துச்சுன்னா 14 வந்துச்சுன்னா 7 வைக்கணும் ஓகேங்களா. இது ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சு நகர்த்தி மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போது இதுலேருந்து எஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகணும். எடுத்தோன்னா உங்களுக்கு வராது, சும்மா ரஃப்பாக போடுங்க, ரொம்ப இதெல்லாம் பண்ணாதீங்க, சும்மா லைட்டாக ஒரு எஸ், நெக்ஸ்ட்டு எஸ் ஓகேங்களா. இது போட்டுட்டோமா. இப்போ என்ன பண்ணுறோம், இதை கட்டிங் பண்ணிடலாம் சரிங்களா. முதல்ல ஸ்லீவ் தாங்க கட் பண்ணோம். நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, என்னுடைய ஸ்டிச்சிங்கே வேறு மாதிரி இருக்கும். நான் கிளாஸ் போய் எதுவும் கற்றுக்கல, நானாக கற்றுக்கிறது தான். என்னுடைய ஃபினிஷிங் வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ இங்கே மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஷேப் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும், இப்படி அவுட்லைன் கட் பண்ணிவிட்டு இங்கே நேட்ச் பண்ணிடணும். நேட்ச் பண்ணிவிட்டு இப்படி பிரித்து இப்படி எடுத்திங்கன்னா அந்த பீஸையும் சேர்த்து கட் பண்ண மாட்டீங்க ஓகேவா. இப்படி இந்த ஷேப்பு எடுத்துக்கணுங்க ஓகேங்களா. இப்போ இதில் 2 ஸ்லீவ் இருக்குங்க ஓகேங்களா. இதில் 2 ஸ்லீவ் இருக்குது ஓகே. இப்போது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து பேக் மார்க் பண்ணோங்க. இப்போது நம்ம இது ஸ்ட்ரெயிட் கட்டு கிடையாது, கிராஸ் கட்டு ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஃபோல்டிங் எடுத்துக்கிறோங்க, பிரிச்சுட்டு இங்கே பாருங்கள், இங்கே கரபாகம் பிரிச்சுட்டோம் நம்ம சரியா. இங்கே ஃபோல்டிங் ஓகேங்களா. இந்த பூ வந்து ஹைட்டில் வர மாதிரி போடுறோம். இங்கே 2 பீஸாக இருக்குங்க ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு ஃபோல்டிங் வருது, இங்கே கட்டிங் வருது ஓகேங்களா. இங்கேருந்து நம்ம ஹைட் எடுத்துக்கணும் அப்படி சரிங்களா. இப்போ எப்படி எடுக்கிறோன்னா, இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், கீழேருந்து அவங்களது வந்து ஹைட் வந்து 13.5 ஓகேங்களா. 13.5னா முதல்ல 1.5 மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா. 1.5 மார்க் பண்ணிக்கின்னு இங்கேருந்து கீழேருந்து மேலே நம்ம 13.5 மார்க் பண்ணணும் சரிங்களா. 13.5 மார்க் பண்ணிவிட்டு இப்போது இங்கே நெக்கு மார்க் பண்ணுங்க. நெக்கு மார்க் பண்ணணும். இங்கே பாருங்கள், நெக்கு வந்து 2.5 ஓகேங்களா. நெக்கோடைய டீப் வந்து 6.5. உங்களுக்கு சரியாக தெரியலன்னா இங்கே பாருங்கள், இந்த லைன்ஸ் ஸ்கேல் வச்சு லைன்ஸ் போட்டுக்கோங்க ஓகேங்களா. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து இப்படி வச்சு பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இங்கே 8 இன்ச்சஸ், பேக் நெக் வந்து 8 இன்ச்சஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம இதுக்கு ஸ்கேல் வச்சு நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாங்க.
ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்கேல் வச்சு லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்படி லைன்ஸ் வச்சு இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுக்கின்னு நம்ம இப்படி குறுக்க போட்டுக்கலாங்க. போட்டுக்கின்னு இங்கே 1/2 இன்ச்சு ஷேப். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 1/2 இன்ச்சு ஷேப். ஓகேங்களா? இந்த வீலேருந்து 1/2 இன்ச் வச்சு நம்ம இப்படி ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கணும். சரிங்களா? என்ன பண்ணுறோம், இது நெக்கு, இது ஷோல்டர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது நெக்கு, செகண்ட் மார்க் பண்ணுறது ஷோல்டர் 3 இன்ச்சஸ். ஓகேங்களா? இங்கேருந்து இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி மேலேருந்து கீழே மார்க் பண்ணணும். சரிங்களா? இது 5.5 டாட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் இவங்களது ஆஃப் செஸ்ட் ரவுண்டு வந்து 40ங்க. ஓகேங்களா? 40க்கு வந்து இங்கே பாருங்கள், 10ல் ஒரு மார்க்கிங், 10.5 ஒரு மார்க்கிங், அப்புறம் 1 இன்ச்சில் ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இப்போது கட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நெக்கு கட் பண்ணணுங்க. இப்படி ரவுண்டாக கட் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் ஏன் இப்படி ட்ரா பண்ணி கட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணால் மட்டும்தான் ஃபினிஷிங் அழகாக வருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர். இப்போ நம்ம கட் பண்ணுறது ஷோல்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கட் பண்ணுறது வந்து ஆர்ம். இது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் பண்ணுறது எப்படின்னா, இங்கே பாருங்கள், பாக்ஸ் போட்டுடணும். பாக்ஸ் போட்டுட்டு இங்கே பாருங்கள், ஷோல்டர்லேருந்து 1.5 மார்க் பண்ணணும். சரிங்களா? இந்த ஷோல்டர்லேருந்து 1.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ இது நம்ம பேக் மார்க் பண்ணுறோம். இந்த வீலேருந்து 1.5 மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்படி ரவுண்ட் ஷேப் வரையணும். சரிங்களா? இப்படி ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். சரிங்களா? நான் அப்படியே கட் பண்ணிவிடுவேன், நீங்கள் அதுமாதிரி பண்ணாதீங்க. இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து 1.5 மார்க் பண்ணிவிட்டு, இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடும்போது நான் இதுக்கு முன்னே போட்டிருந்த வீடியோலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடும்போது ஃபஸ்ட்டு ஷேப் 1 இன்ச்லேயும் செகண்ட் ஷேப்பு 1/2 இன்ச்லேயும் போடுவேன். அப்போ 1 + 1/2 1.5 பேக் ஷேப் வரும். ஃப்ரண்ட் ஷேப் வந்து 1 இன்ச்சில் வரும். இப்போ நம்ம பேக் மட்டும்தான் கட் பண்ணுறோம், அதனால் பேக்கில் 1 இன்ச்சில் வரணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், ஷோல்டர் கட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ ஆர்ம் கட் பண்ணுறோம். இப்போ நான் கட் பண்ணுறது ஆர்ம். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ சைடில் கட் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்ம பேக் கட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் ஷேப்பு ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? நல்லா கவனிங்க, இது ஃப்ரண்ட் ஷேப்பு ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஆர்ம் கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த லைன்லேயே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். சரிங்களா? சைடு கட் பண்ணோம் இல்லைங்களா, செஸ்ட் ரவுண்டு வச்சு சைடு கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த லெவலுக்கு நேராக அப்படியே ஒரு லைன்ஸ் போட்டுக்கணுங்க. ஓகேங்களா? லைன்ஸ் போட்டுக்கின்னு நம்ம பேக் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸை வந்து எடுத்து பாருங்கள், இப்படி போடணுங்க. அந்த லைன்ஸ் உட்காருது இல்லைங்களா, அங்கே போடணும். இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டரும், சரிங்களா, இந்த ஷோல்டரும் இந்த ஸ்லீவோடைய ஆர்ம் எண்டும் இந்த லைன்ஸில் உட்காரணுங்க. சரிங்களா? ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஷோல்டருடைய எண்டும் இந்த ஆர்மோடைய எண்டும் ஒரே லைனில் உட்காரணும். சரிங்களா? உட்கார வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ், ஓகேங்களா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வரணுங்க. இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் வரணும். சரிங்களா? இப்போ நம்ம அவுட்லைன் கட் பண்ணிக்கணும், மார்க் பண்ணிக்கணுங்க. இது பாருங்கள், இந்த சைடு வருது இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபோல்டிங் வருது இல்லைங்களா, அதுக்கு நேராக இப்படி மார்க் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக இது சைடு மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், ஆர்ம் மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த ஷோல்டர் அளவு அகலமும் மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், எடுத்துடணுங்க. சரிங்களா? எடுத்துட்டு ஷோல்டருடைய ஹைட்டு, ஃப்ரண்ட்டோடைய
ஷோல்டர் மிடில் வச்சு ஃப்ரண்ட்டோடைய ஹைட் எடுக்கணும். இவங்களுக்கு ஃப்ரண்ட் ஹைட் வந்து 13.5 வச்சு, பேக் ஹைட் வந்து 13.5 வச்சேன். ஃப்ரண்ட் ஹைட் வந்து சேம் அதே 13.5 வைக்கலாம். சரிங்களா? அப்புறம் -2.5ங்க. ஓகேங்களா? இப்படி ஸ்கேல் வச்சு நீங்கள் கோடு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. சரிங்களா? அங்கே பாருங்கள் 11ல் வச்சு நம்ம சைடு டு ஃப்ரண்ட்டு ஓகேங்களா கோடு போட்டுக்குவோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு நெக்கு 6ங்க. ஓகேங்களா? எப்பயுமே ஃப்ரண்ட்டு நெக் வந்து 6 தாங்க வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டு நெக் வந்து இது கிராஸ் பீஸு கொஞ்சம் இறங்கும். 6.5ன்றதுனால 6 வச்சா போதும். ஓகேங்களா? பாருங்கள் 1/2 இன்ச்சு ஷேப். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இங்கே வந்து கிளாத் கிடையாது, அதனால் இங்கே பாருங்கள் 4 இன்ச்சஸ் வச்சு அப்படியே கீழே வந்து ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இப்படி வச்சு போடணும். சரிங்களா? கீழே போட்டுக்கலாம். நம்ம ப்ளஸ் போடுவோம் இல்லையா, அது. ஓகேங்களா? இப்போது இந்த ஷேப்பும் இந்த ஷேப், இந்த ப்ளஸ்ஸும் சைடும் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் ப்ளஸ்ஸும் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், இப்போ நம்ம பேக் இது வந்து 1.5 மார்க் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ வந்து இது 1 இன்ச் தாங்க மார்க் பண்ணணும். சரிங்களா? அதை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து 1 இன்ச். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 1.5. ஓகேங்களா? 1 இன்ச் தான் நமக்கு தேவைப்படுது. இது ஃப்ரண்ட் பீஸுன்றதுனால இது இப்படி ஷேப் எடுத்துக்கணுங்க. சரிங்களா? கட்டிங் பண்ணுறது இதில் தான் ஷேப், இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும். இப்போ கட்டிங் பண்ணிடலாங்களா? ஆல்ரெடி நான் கிராஸ் பீஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோ, அதனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபோட்டோவும் போடுறேங்க, நான் நோட்ஸில் எழுதுந்து ஃபோட்டோவும் போடுறேன் நான், அதையும் பாருங்கள். ஓகேங்களா? எந்த வித டிஸ்டர்பும் இல்லாமல் கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணுறது வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? பாருங்கள், கரெக்டாக கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஷோல்டர் கட் பண்ணுறோம். இப்போது நெக்ஸ்ட் ஆர்ம், இந்த ஷேப். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டோடைய ஷேப் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போது சைடு கட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கட்டிங்லாம் அழகாக இருக்குங்க. ஓகேங்களா? இது ஃப்ரண்ட்டு பீஸு, இது பேக் பீஸு, இது ஸ்லீவ். ஓகேங்களா? இப்போ இது 3 பீஸும் எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ பெல்ட் ரெடி பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இது லைனிங் கொடுத்து தைக்க போகிறேங்க. அதனால் நமக்கு இது 2 பீஸ் வந்துட்டு லைனிங் துணி மிடில் ஒன்று வந்தால் 3 பீஸ் போதுங்க. இவங்களுக்கு வந்து 10 இன்ச் பெல்ட். ஓகேங்களா? இந்த 10 இன்ச்சை இப்படி மூவ் பண்ணி, ஓகேங்களா, இது ஒரு பீஸ் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 2 பெல்ட் வந்துடுங்க. மீதி வந்து நெக்குக்கு கொக்கி பீஸ் ஐ பீஸ்க்கெலாம் வந்துடுங்க. இது பெல்ட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்போது கொக்கி பீஸ் ஐ பீஸ்க்கு வந்து 3 இன்ச்சஸ்ங்க. 1.5 பண்ணோம்னா இது டபுள் ஃபோல்டிங்கில் வருது, அதனால் இப்படி கட் பண்ணிக்கலாங்க. இது 3 இன்ச்சஸ் ஐ பீஸ். ஓகேங்களா? நல்லா தெரிகிற வரைக்கும் உங்களுக்கு இது கொக்கி பீஸ், இது ஐ பீஸுன்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? 2 இன்ச்சஸ் வந்து இது கொக்கி பீஸ். ஓகேங்களா? இது கொக்கி பீஸ்க்கு கே போட்டுக்கோங்க. சரிங்களா? இது நெக் பீஸ்க்கெலாம் யூஸ் ஆகுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு கிராஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே நான் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா?
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.